வாக்களிக்கக்கூடிய தன்மை 2026 இருக்கு அப்படின்னா இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இளைஞர்கள் மாற்றுன்னு நம்பக்கூடியதாக திரு விஜய் பார்க்கப்படுகிறார். அப்போ சரிப்பா ஸ்பீடு நீ எப்போ வந்த? தெருநாய்க்கு பயந்து இந்த சொறி நாய்கிட்ட கடி வாங்கினியா அப்பவே வந்துட்டார். ஏன்பா உனக்கு இதெல்லாம்? இன்னும்ப்பா பேரு அதாவதுங்க இப்போது சகோதரர் சுவாமிநாதன் சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள் கரெக்ட். இளைஞர்கள் தான் நம்ம யார்ட் ஸ்டிக்கு அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இப்போ 41 வயசு இளைஞர்கள்லாம் இப்போ என்னோட நண்பர் டிஎன் ரகு சார்லாம் வயசை கம்மி பண்ணினா அந்த கேட்டகரியில் வர முயற்சி பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. பண்ணுவார். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் அந்த ஓப்பனிங்கில் கேட்டீங்க, விஜய் வந்தார், அப்புறம் விஜயகாந்த் நடுவில் யாருமே இல்லைன்னப்போ அப்போ அவர் வந்து ஒரு ஒரு தக் லைஃப் மாதிரி அப்படி பார்த்துருப்பார். என்னென்னா அவர் போன கமல் சார் ஃபேன், அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு பிறந்தது எனக்காக. ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ. இப்போ கமல் சாருக்கும் இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்கலாம். அதனால் எல்லாமே விஜய்க்கு போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் அதை அவர்கிட்ட இருந்து அந்த இது பண்ணுறோம். இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இளைஞர்களில் கணிசமானவர்கள் விஜய் பின்னாடி போகிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் தான். நீ என்ன பெரிய வசூல் பண்ணனா தெரில, அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்கிட்ட வசூல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உனக்கு தில் இருக்கா? நான் இந்த ஆடு வாங்கினவன், ஆட்டோ வாங்கினவன், விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கினவன், அப்பாவிகளை பார்த்து மிரட்டி வசூல் பண்ணுற அல்லு சில்லு ஆள் கிடையாதுரா. ஒன்று மாதிரி 50 லட்சம் 60 லட்சம் ஆரம்பிச்சு 500 கோடி 1000. அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. பட் அந்த சதவீதம் இருக்குது பாருங்கள், 70-80%. அதில் எனக்கு சந்தேகம். ஏன் சந்தேகம் அப்படின்னா, இந்த வாக்குனா 1 கோடி வாக்குகள் சொல்கிறேன். அதான் 1 கோடி வாக்குகள் தான். இப்போ இந்த 1 கோடி வாக்குகள் ஏன் அதிகமாக இளைஞர்கள் அங்கே தான் போகுது அப்படின்னு எனக்கே அதில் சந்தேகம்னா, இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்ட நல்லவனா நீ? கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். இதே ஊரில் தானே அஜித் சாரும் இருக்காரு. அப்போது தலை இருக்கும்போது தளபதி இருக்கிறாரு. தலையை வந்து நம்ம ஒரு பொருளே இல்லாமல் அப்படியே கடந்து போயிட முடியுமா? சமீபத்தில் 3 நாளுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, தொண்டாமுத்தூரில் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்ப கெடுத்தவங்களே இவங்க தான். தேர்தலில் வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவர் அம்மா காலத்திலே வந்து அஜித் சார் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு பொழுது தங்களோட அந்த அதீத பாசத்தையும் வெளிப்பாடையும் எஸ்பி வேலுமணி கிட்ட ஒரு வாக்குறுதி மாதிரி கிட்டத்தட்ட அஜித் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞனா இருக்கலாம். நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்கில் மட்டும் தான் சொரணை இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்கில் சொரணை இருக்கும். இளைஞர்களை நோக்கி மற்ற கட்சிகள் போறாங்க, ஆனா தாவேகாவை நோக்கி இளைஞர்களே போறாங்க. கரெக்ட், அது மறுக்கல.